அந்த லைப்ரரி இன்ட்ராகேஷன் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா சேட்டன் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. சேட்டன் வந்து விடுதலையில வந்து எப்படி ஒரு ரஃப்பான போலீஸ். அவரு அப்படியே என்னன்னா நல்லா வடிவேல் காமெடி மாதிரி முறைங்க சார், நல்லா முறை, நல்லா முறை அப்படின்னு. சார் டயலாகு அதெல்லாம் இல்லை முறை அப்படின்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு. சரியா அவரை யூஸ் பண்ணல அப்படிங்கிறது ஒரு வருத்தமா இருந்தது. அந்த லைப்ரரி வந்து ஆக மொத்தத்தில் வந்து மௌனராகம் படத்தில் கார்த்திக் வந்து ரேவதியை மீட் பண்ற அதே லைப்ரரி, அதே இடம். கார்த்திக்கும் ரேவதிக்கு பதிலாக கமலஹாசனும் அசோக் செல்வனும் உட்கார்ந்தாங்க. இவரு பழைய விஷயங்களை நம்ம நினைவுபடுத்துவோம். நமக்கு சின்ன வயசுல அந்த பொக்கிஷமாக மனசுல ஓடக்கூடிய விஷயங்களை இருக்கலாம். மைட் பி அது ஒரு ரிலேட் பண்றதுக்காக அந்த மாதிரி சீன்லாம் வச்சிருக்கலாம். அப்படிதான் தோணுது. வேற எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பாதிச்சது? எனக்கு வந்து அவர் குண்டு எடுக்கக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப அசாத்தியமா இருந்தது. குண்டை பையிலேருந்து எடுக்கலாம், பாக்கெட்லேருந்து எடுக்கலாம். ஆனா எங்க குண்டடிப்பட்டதோ அதே இடத்துல கையை விட்டு நோண்டி எடுக்கிறதுங்கிறத. ஆனா இது என்னன்னா கமல் சார் பண்ணும்போது நான் தான் சொன்னேன், ரஜினி சார் ஃபேன்ஸ் எல்லாம் உடனே அவங்க நம்மளை வந்து கமல் சார் ஃபேன்ஸ் எல்லாம் உடனே இதுவாக சொல்லுவாங்க, பாத்தியா அவங்க ஆள்லாம் சரியா நடிக்க மாட்டாரு, அவர்லாம் நடிக்கிறார், எங்கால் எப்படி நடிக்கிறார் பாரு, இப்படிலாம் பேசி